எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். செமிஃபைனல் 2 ப்ரிவ்யூ, அதாவது நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, கடாஃபி ஸ்டேடியம், லாகூர். ரெண்டு பேருமே அங்கே துபாயில் தான் ஃப்ளைட் ஏறினாங்க. ரெண்டு பேரும் அங்கே போனாங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டு நியூசிலாந்து தோத்துட்டாங்க இந்தியாட்ட. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து என்னதான் டாப் பண்ணியிருந்தாலும் திருப்பி அங்கேருந்து இங்கே ஃப்ளைட்டை பிடிச்சி லாகூருக்கு வந்து செமிஃபைனல் ஆட போகிறாங்க. இது ஒரு லாஜிஸ்டிக்கல் நைட்மேர், லாஜிஸ்டிக்கல் மிராக்கிள். இருந்தாலும் இங்கே மேட்ச் இப்போ நடக்க போகுது. இந்த மேட்சை பற்றி பேசுகிறது தான் வந்திருக்கோம். நம்ம கூட வெற்றி, மட்டு, லாக்கூலில் இருக்காங்க. நான் விகே. இந்த மேட்ச் வந்து நியூசிலாந்து வில் கோ இன் அஸ் ஃபேவரட்ஸ் அப்படிங்கிற இனிஷியல் தாட்டோட நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். நீங்களாம் உங்களுடைய கருத்துக்களை கூறவும். ஃபேவரட்ஸா அப்படின்னு தெரியல. சரி, நானும் அதான் சொல்ல வந்தேன். ஆல்மோஸ்ட் ஈவனா தான் இருக்காங்க. ம் மேபி ஸ்லைட் எட்ஜ் கொஞ்சம் நிறைய மேட்சஸ் விளையாடினது அப்படின்னு நியூசிலாந்து வந்து நிறைய விளையாடிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா, ஐ மீன் பாகிஸ்தான்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தே ஹாவ் அ பேட்டிங் லைன் அப் ஆல்சோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் யா ஆல்மோஸ்ட் ஈவன். இது மேபி நியூசிலாந்து ஸ்லைட் ஃபேவரேட்ஸ் ஒரு 51-49 அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர வெரி ஈவன் கீழ் தான் நினைக்கிறேன். நானும் ஃபேவரட்ஸ் தானே சொன்னேன். சொல்ல முடியாது, ஆக்சுவலா ரொம்ப ஈவனா தான் இருக்கும். தெரியல 51 சொன்னார் அவர். சரி, ஓகே, 1% அவர் இது கொடுக்குறாரு. க்ளோஸா இருக்குன்றீங்க. ஆனா நியூசிலாந்து ஸ்லைட்லி நோசிங் அஹெட் அப்படின்னு சொல்றீங்க. நான் சவுத் ஆப்பிரிக்கா போகும்னு நினைக்கிறேன். எல்லா வாட்டியும் சோக்கர்ஸ்ங்கறாங்க. இந்த வாட்டி they will try to போவே மாட்டாங்கன்றியா? போய் ஃபைனல் போய் சோக் பண்ண போறாங்கன்றீங்களா? போக மாட்டாங்கன்றீங்களா? ஃபைனல்ஸ் போய் சோக் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என் ஒப்பீனியன் வந்து இந்த டோர்னமெண்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் ஒரு குவாலிட்டி அப்போசிஷனை மீட் பண்ணல. They have played one Afghanistan convincingly accepted. இங்கிலாந்து நம்ம ஏற்கனவே கழுவி ஊத்திட்டோம், அவங்களையும் பீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா அன்பார்ச்சுனேட்லி மேட்ச் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. மேபி அவங்க டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க பவுலிங் லைனை டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆஸ்திரேலியா பேட்டிங்கோட டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா we would have had a better idea அவங்க பவுலிங் லைனப் எப்படி மேட்ச் ஆகும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குவாலிட்டி ஆப்போனண்ட்டை மீட் பண்ண போறாங்க. அதனால நியூசிலாந்துக்கு எட்ஜ் இருக்கு ஃபார் அதர் ரீசன்ஸ் ஆஸ் வெல். ஓகே, இந்த வென்யூவும் பார்த்தீங்கன்னா அதே டிபிக்கல் பாகிஸ்தான் வென்யூ தான். ஒரு ஹை ஸ்கோரிங் கண்டஸ்ட். அகைன் பேட்டிங் செகண்டு. இட் பி ஐ திங்க் பெரிய ஸ்கோர் வந்தாலும் சேஸ் பண்ணிட முடியும் டீம்ஸ், எஸ்பெஷலி த கைண்ட் ஆஃப் டெப்ஸ் தே ஹேவ் ரெண்டு டீமுமே. ஸோ ஐ திங்க் போத் ஆஃப் தம் லுக் டு பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வென்யூவில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா டியூவும் இருக்கு, பேட்டிங் ஆல்மோஸ்ட் நிறைய மேட்சஸ் சேஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா ஒரு செமிஃபைனல்ல சில பேர் சொல்லுவாங்கல்ல, பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்கோர் த இது ரன்ஸ் பண்ணிட்டா ஒரு அது ப்ரெஷர். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா நீங்க சொன்னீங்கல்ல, சோக் பண்ணுங்க யாராச்சும் சொன்னால ராகுல். ஸோ அதனால மேபி அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் இருக்கிறோம் ட்ரை பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷனு. டீம் ஆல்மோஸ்ட் அதே தானே, சேம் அதே டீம் தானே விளையாடுவாங்க. யாரும் நியூசிலாந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா தப்ரேஷ் ஷம்சி விளையாட மாட்டாரா? லாக்கூல் சொல்லுங்க. ஷம்சி விளையாண்டா நல்லா தான் இருக்கும், ஆனா விளையாட மாட்டாரு தான் நான் நினைக்கிறேன். நீங்க தான் சொல்லணும். அவங்களுக்கு போன தடவை பயங்கர இன்ஜுரினால ரொம்ப சேஞ்ச் இருந்துச்சுல, இல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவுமா விளையாடல, சப்ஸ்ட் ஓப்பனிங். அதனால அது வரைக்கும் ஓப்பனிங்கே விளையாடுனது இல்லை டொமஸ்டிக்ல கூட. அவர் ஓப்பனிங் இறக்க வச்சாங்க. கிளாசன் இன்ஜுரியில இருந்து திரும்ப வந்தாரு அவரு. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் எதுவும் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பவுமா ஃபர்ஸ்ட் அப்ஸ் ஒரு சேஞ்ச் அவ்வளவுதானா? பவுமா திரும்ப வந்தாருன்னா அவரு ஒரு சேஞ்ச், வேற பெருசா எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. நியூசிலாந்து வில் கோ அன்சேஞ்ச்டு ஆஃப்டர் லூசிங் காம்ப்ரிஹென்சிவ்லி டு இந்தியா அப்படிங்கிறீங்க நீங்கலாம்? கண்டிப்பா. நியூசிலாந்து வந்து இஃப் சேஞ்ச் பண்ணா ஒரே ஒரு சேஞ்ச் வந்து யங் ஃபார் கான்வே, ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து அத பண்ணனும் நான் நினைக்கிறேன். பட் பண்ணிருந்தா போன மேட்ச் பண்ணிருப்போம். இப்ப திரும்ப சேஞ்ச் பண்றதா இதா இருக்காது. இல்ல அவங்க ஐ திங்க் தே வில் கோ ஃபார் கான்வே. ஓகே, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் தான். அவங்க என்ன சூஸ் பண்றாங்க நம்மளுக்கு உறுதியா தெரியாது. கான்வேயோட போவாங்களா இல்ல யங்கோட போவாங்களான்னு. யங் வந்து ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஈவன் வென் கான்வே வாஸ் நாட் அரவுண்ட், அந்த ஒரு காரணத்தினால தே ஆர் கோயிங் வித் யங் தான் எனக்கு தோணுது. மோர் லைக் ரவீந்திரா காட் அ சான்ஸ் வந்து பிகாஸ் மிச்சல் வாஸ் நாட் ஃபீலிங் வெல். அதே மாதிரி ஒவ்வொருத்தரனால உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் சான்ஸ் கிடைச்சே தவிர மற்றவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. ஸோ கான்வே கண்டினியூஸ்லி கேன் கண்டினியூ டு சிட் அவுட்.
அதான் யங்குக்கு வந்து ஏன் உடம்பு சரியாம போகலைன்னா அவர் ரொம்ப யங்கா இருக்காரு. லெட்ஸ் ஹோப் தட் ஹி மேக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவுண்ட். ஸோ இதுல வந்து கீ பேட்டில்ஸ் என்னென்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓப்பனிங் பவுலர் மார்க்கோ ஹான்சன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. அவர் பண்ற இம்பாக்ட் தான். அவர் இஸ் காட் இன் டு அ பர்பிள் பேட்ச் வித் இஸ் பவுலிங். ஸோ அவர் கிரியேட் பண்ற இம்பாக்ட் வந்து வில் பி த மேஜர் ட்ரபிள் ஃபார் நியூசிலாந்து. பட் அதான் என்ன, மார்க்கோ யான்சன் போன மேட்ச் ரொம்ப நல்லா போட்டாரு. கொஞ்சம் ஆனா சி மூவ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுச்சு, கொஞ்சம் ஸ்விங் இருந்துச்சு. பட் அது இல்லாம ரொம்ப ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா எப்படி இது பண்றாங்கன்றத பொறுத்து தான். பட் மெயின் நான் இன்னும் எதிர்பார்க்கறது வந்து மேட் ஹென்றி எப்படி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு போடுறாரு, அவங்க அதுதான் ஃபர்ஸ்ட் டிட்டர்மைன் பண்ணும் மேட்ச். ஓகே, லாகோல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ வில்லியம்சன் ஏதாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அடியே போட்டு ஏதாவது பண்ணாருன்னா உண்டு. பட் ஐ ஸ்டில் கோ ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா தான். ஐ ஸ்டில் ரூட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஏன்னா அந்த டைம்ல இருந்து சவுத் ஆஃப்ரிக்கா அட்லீஸ்ட் இந்த இதில் சோக் பண்ணாமல் ஃபைனல்ஸில் சோக் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரூட் இங்கிலாந்து தெரியும்ல உங்களுக்கு, நீங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரூட் பண்றீங்க. சரி, ஓகே. இப்ப இதுல வந்து நான் ஒரு கீ பேட்டில் என்னன்னு நினைக்கிறேன்னா, இந்த கிளாசன் வந்து போன மேட்ச் கொஞ்சம் நல்ல ஃபார்ம்க்கே வந்துட்டாரு. நல்லாவும் ஃபீட் மூவ் ஆச்சு, நல்லா பால் டைம் பண்ணாரு, நல்லா பிளேஸும் பண்ணாரு. அந்த கிளாசனை வந்து மிடில் ஓவர்ஸ்ல இவங்க கரெக்டா பண்ணணும், இந்த சாண்ட்னர் பிரேஸ்வெல் இவங்கலாம். அப்படி இல்லாட்டி திருப்பி வந்து பயங்கரமா ப்ளீட் பண்ணிடுவாங்க. அவர் டெத் அவர் வந்து 35 வரைக்கும்லாம் போயிடுச்சு. கிளாசன் அப்படி இருந்தார் அப்படின்னா தே வில் ப்ளீட் அண்ட் டை, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லையா அங்கே? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கீ கண்டெஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்பின்னர்ஸ் ஷுட் கெட் கிளாசன் குவிக்லி அண்ட் பேக் ஹிம் ஆஃப். இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுதான் நான் சொல்றேன், இவங்க நியூ பால்ல விக்கெட் எடுக்கலன்னா அவர் வந்து 30 ஓவர்ஸ்ல கிளாசன் இருந்தாரு, மில்லர் இருந்தாங்கன்னா, மில்லர் கூட ஓகே, கிளாசன் இருந்து உங்க ஸ்பின்னர் டேக் டவுன் பண்ணியாச்சுன்னா கஷ்டம். அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா சவுத் ஆப்பிரிக்கா அதை அடிச்சிட்டாங்கன்னா தே மே கோ பியாண்ட் ரிப்பேர், திரும்பி அடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்கோருக்கு போயிடுவாங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதான் அது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபேண்டசி பிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? லாக்குல் சொல்லுங்க. வில்லியம்சன். ரெண்டு சொன்னியே, ரெண்டு சொல்லு. வில்லியம்சனா நான் கிளாசன் தான். ஏன் சன்சன்னா எடுக்கிறீங்க? வில்லியம்சன், கிளாசன். சரி, ரெண்டு நீங்க வேற சொல்றீங்க. யாராவது ஃபாதர் எடுங்க. வெற்றி, உன்னோட பிக் எது? வில்லியம்சன், கிளாசன். ஓகே. என்னோடது வந்து ஹென்றி அண்ட் ரிக்கில்டன். ஓகே ஓகே, ஹென்றி நான் சொல்லணும். ஓகே, ஐ வில் கோ வித் ரச்சின் ரவீந்திரா அண்ட் ரபாடா. ஓகே, நான் வந்து மார்க்கோ யான்சன், கேஷவ் மகாராஜ். ராஜீவ் மகராஜ் இல்லையா? இல்ல இல்ல, டோன்ட் சே ரேண்டம் நம்பர்ஸ் லாகுல். அடுத்த சொல்லுங்க, உங்களோட கடைசி பிக்க சொல்லுங்க. சாண்ட்னர். ஓகே, பிரேஸ்வெல். I'll go Glenn Phillips. போடுறா. ஓகே, அந்த ராசி வாண்டர்டிசன். என்ன ராசி அவரு? கடகராசி. ராசி வாண்டர்டிசன் தான் அடிக்க போறாரு கடைசியில, பாருங்க. ஸோ எல்லாரும் ஃபேண்டசி நம்ம பிக் பண்ணிட்டோம். வில் சி ஹவ் இட் கோஸ். வியூவர்ஸும் இதை பார்க்கலாம். பார்த்துட்டு நாங்களே வந்து இப்போ என்ன 4 3 12 எடுத்துட்டோம். ஸோ இதுல இருந்து பெஸ்ட் நீங்க வாட் எவர் யூ சூஸ், யூ கேன் கோ ஹெட் அண்ட் பிக். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங் செமிஃபைனல் இது. வெற்றி சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ஆர் ஃபேசிங் ஸ்ட்ராங் அப்போசிஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நியூசிலாந்து வந்து அன்பீட்டனா இருந்து இந்தியா வந்து played a spin game on them and sent them away. So they are coming off a loss. South Africa, they have been playing some good cricket. இங்கிலாண்டை வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக ஜெயிச்சாங்க. இவங்களையும் காம்ப்ரிஹென்சிவாக தான் ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் கேமில். ஆப்கானிஸ்தானையும் இன்னொரு மேட்ச் வாஷ்ட் ஆஃப். ஸோ இட் பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஹை ஸ்கோரிங் வென்யூ அப்படிங்கிறதுனால ரெண்டு டீமோடைய பேட்டிங் டெப்த் அண்ட் பவுலிங் டெப்த் வில் பி டெஸ்டட். பட் ஸ்டில் when we started, நான் சொன்ன மாதிரி தான், still maintain it. New Zealand will go with a kind of an advantage and they will go in as favorites. Wicket will be a batting wicket, so whoever wins the toss will bowl first. Accordingly match will pan out. So இதுதான் என்னோட இது. New Zealand to win, team batting, winning the toss to bat first. உங்களுடைய ஃபைனல் கமெண்ட் சொன்னீங்கன்னா we can sign off.
நியூசிலாந்து இப்போ விளையாடிட்டு டிராவல் பண்றது இன்னும் கொஞ்சம் ஃபிட்னஸ் வைஸ் கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ ஐ திங்க் தட் கிவ்ஸ் ஸ்லைட்லி சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் எட்ஜ். இட் வில் பி க்ளோஸ் பட் சவுத் ஆஃப்ரிக்கா டு கோ த்ரூ. ஓகே, லாகுல் யாரு கோ த்ரூ? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா நியூசிலாந்து தான் போகும், பட் ஐ ப்ரிஃபர் சவுத் ஆஃப்ரிக்கா டு கோ த்ரூ. ஓகே. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்ச ஒரே ஒரு சில்வர் டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. அதுக்கப்புறம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குவாலிட்டி பொசிஷன் மீட் பண்றாங்க. ஸோ ஐ ஃபீல் நியூசிலாந்து வில் கோ த்ரூ. இன்னும் சொன்னா சவுத் ஆப்பிரிக்கா இப்ப துபாயில தான் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் டே இருக்கு மாதிரி எடுத்துட்டு கால்ஃப் விளையாட போறாங்களா. யூஸ்வலா ஆஸ்திரேலியா கால்ஃப் ஆட போனாலே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்காட்டி அவங்க டீம் எந்த சேஞ்சஸ் இருக்காது. அண்ட் வி எக்ஸ்பெக்ட் நியூசிலாந்து டு கோ த்ரூ. ஸோ வில் பி பேக் வித் மோர் வீடியோஸ் அண்ட் ஃபைனல் பத்தி பேசுவோம் அப்போ. சைனிங் ஆஃப் ஆர்டே ஸ்குவாட்.